ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 5வது பாசுரம் அனுபவிக்க போகிறோம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை. ஆலோல துளசி வனமாலா பூஷண ஸ்ரீராம ராமகரே ஸ்ரீமன்னாராயண கிருஷ்ண கோவிந்த ஜெகநாத புருஷோத்தம பாலய தசரத பாலா தசமுக காலா ஸ்ரீராம ராமகரே ஸ்ரீமன்னாராயண கிருஷ்ண கோவிந்த ஜெகநாத புருஷோத்தம பாலய. ஆண்டாள் நாச்சியார் தன்னோட தோழிகளுக்கு மார்கழி நோன்பு பற்றி பற்ற வேண்டியவை என்ன, விட வேண்டியவை என்ன, விதிமுறைகள், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காளாம். திடீர்னு ஒரு தோழி எழுந்துக்கிறாளாம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கே தலைவியை, அதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நம்ம நோக்கிற நோன்புக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நான் கேள்வி கேட்க போகிறேன், பதில் சொல்லு தலைவியேன்னாலாம். என்னம்மா வேணும் உனக்குன்னு கேட்டாலாம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெரிய பெரியவாள்லாம் சங்கல்பிச்சா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு, அதுவே நடக்கலை. நம்மெல்லாம் சின்னவா, ரொம்ப சிறுமியர்கள். நம்ம இந்த மாதிரி நோன்பு இருக்கிறோமே, அதுவும் என்ன 2 பிரார்த்தனைகள். ஊராருக்காக வேண்டி மழை, நம்ம மனசுக்குள்ளே என்ன கிருஷ்ணன் தான் கணவனா வரணுன்ற ஒரு பிரார்த்தனை, 2 பிரார்த்தனை. வெளியில் ஒன்று உள்ள ஒன்று வச்சுட்டு இந்த மார்கழி நோன்பை அனுஷ்டிக்க போகிறோமே, இது நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு சந்தேகம் கேட்டவுடனே, ஏம்மா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்குறாளாம். தோழி சொல்கிறாளாம், ஸ்ரீமத் ராமாயணத்தை எடுத்துக்கோ தலைவியே. தசரதர் எல்லா பக்கமும் தேரை ஓட்டக்கூடியவர். அவருடைய நியாயமான ஆசை தன்னுடைய ஜேஷ்ட குமாரனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுன்றது, அதுவே நடக்கலையே. ராமன் மட்டும் என்ன சாமானியவனான, அவனும் தகுதியானவன் தான். யுவராஜாவா நியமிக்கப்படுறதுக்கு ரொம்பவும் தகுதியானவன். அயோத்தி மக்கள் என்ன பண்ணா, ரொம்ப ஆமோதிச்சாத. எப்படி ஆமோதிச்சாலாம்? இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரவ் மகாபலவ் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரவரதானனம். சக்கரவர்த்தியே, ராமன் இந்த நம்மளுடைய சத்ருக்ஞன்ற பட்டத்து யானையில் ஊர்வலம் வரதை பார்க்கறதுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுறோம். சீக்கிரமாக அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கோ அப்படின்னு தங்களுடைய ஆசையை வெளிப்படையாகவே சக்கரவர்த்திகிட்ட தெரிவித்தா. அப்படிப்பட்ட மக்கள் நல்லா ஆமோதித்தார்கள். ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணுன்ற கருத்தை ஆமோதிச்சா. சரி, ரக்ஷாபந்தனம் பண்ணது யாரா? சாக்ஷாத் வசிஷ்டர், பிரம்மாவுடைய மானச புத்திரரான வசிஷ்டர் குலகுரு, அவரே ரக்ஷாபந்தனம் பண்ணி வச்சார். சரி, யாரை பிரார்த்தனை பண்ணாலாம்? ராமனும் சீத்தையும் போய் சகபத்ஞா விசாலாக்ஷா நாராயணமுபாகமத்து, சாக்ஷாத் நாராயணனே போய் பிரார்த்தனை பண்ணார்கள். ராமனும் சீத்தையும் எதுவுமே குறைச்சல் இல்லை. இவாளுக்கே இவா சங்கல்பிச்ச காரியம் நடக்கலையே, நம்மெல்லாம் ரொம்ப சின்னவா நடக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு ஆண்டாள் பதில் சொன்னாலாம், எல்லாம் நன்னா நடந்தது ராமாயணத்தில். ஆனால் ராமன் சங்கல்பிச்சானோ? பகவத் சங்கல்பம் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும். அதனால் நம்மளுக்கு பகவத் சங்கல்பம், கிருஷ்ண சங்கல்பம் இருக்குமா, நீ கவலைப்படாத அப்படின்னு மேற்கொண்டு சொன்னாலாம். முதல்ல எப்படி ஆரம்பித்தா பாசுரத்தை? மாயனை. மாயன்னா என்ன அர்த்தமா? யாராலையுமே பண்ண முடியாத அற்புதமான காரியங்களெல்லாம் விளையாட்ட பண்ணுறவாள் தான் மாயனை. மாயனை அப்படின்னு ராமபிரானை எப்படியெல்லாம் கொண்டாட போகிறோம்? நம்ம என்ன பண்ணாலாம், விஸ்வாமித்திரரோட யாக சம்ரக்ஷணம் ஆச்சு. ராமலக்ஷ்மணால் 2 பேரையும் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறாரா, மித்திலேயில் ஜனக மகாராஜா பெரிய யாகம் பண்ணுறாராம். நம்ம அங்கே போவோம், வாங்கோ பார்ப்போம் அந்த யாகத்தைன்னு சொல்லிட்டு அழிச்சின்னு போகிறாராம். வழி நடுக கதையெல்லாம் சொல்லின்னு போகிறாராம் விஸ்வாமித்திரர். அப்போ ஒரு ஆசிரமம் ஒன்று வருதான் மித்திலையோட எல்லையில். ரொம்ப அழகாக இருக்கே இந்த ஆசிரமம் சுவாமி, யாரோட ஆசிரமம்னு கேட்டாலாம். அப்போ விஸ்வாமித்திரர் பதில் சொல்கிறாராம், கௌதம முனிவரோட ஆசிரமப்பா இது. ஒரு காலத்தில் இந்த அகலிகை இருக்காளே, கௌதம முனிவருடைய பத்தினி,
அவளை இந்திரன் என்ன பண்ணானா, கௌதம முனிவர் இல்லாத நேரத்தில் வந்து கௌதம முனிவருடைய வேஷத்தில் வந்து அவள்கிட்ட தவறாக நடந்துட்டான். அதனால முனிவர் இதை நடந்ததெல்லாம் தெரிஞ்சுட்டார். தன்னுடைய பத்தினிக்கு சாபம் கொடுத்தார், நீ யாருடைய கண்ணிலையுமே தெரிய மாட்டாய், அப்படிப்பட்ட ஒரு கல்லாக உருவமே இல்லாத யாருக்குமே நீ கண்ணுக்கு தெரியாத இந்த ஆசிரமத்திலே இருப்ப. எப்போ தசரத குமாரன் வரானோ அப்போ தான் உனக்கு சாபம் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ராமா. அதனால் நீ என்ன பண்ணணும் தெரியுமோ, இந்த ஆசிரமத்துக்குள்ளே உன் திருவடியை பதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம். அந்த ஆசிரமத்தில் போய் எம்பெருமான் திருவடி பட்டுதோ இல்லையோ, அந்த திருவடி துகள் பட்டு சா பஷ்யாந்தம் உபாகம்ய தேசாம் தர்சனமாகதா, கண்ணுக்கே தெரியாமல் தன்னுடைய கணவருடைய சாபத்தினால இருந்த அகலிகை என்ன பண்ணாலாம், எல்லோருடைய கண்ணுக்கும் தெரிகிற மாதிரி பளபளன்னு அப்படியே சூரிய ஒளி மாதிரி பிரகாசிச்சுட்டு எழுந்தாளாம். கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர் பாதா தொல்லுலகில் கீர்த்தி மிகும் துரையர குராமா லாலி மாயனை. அடுத்தது மிதிலையில் நுழைஞ்சாச்சு. விஸ்வாமித்திரரோட இந்த 2 ராஜகுமாராலையும் பார்க்குறாராம் ஜனகர். ஆஹாஹா, எப்படி அழகாக இருக்கா இவாள்லாம், தேவகுமாரால் தெரியலையே அப்படின்னு விஸ்வாமித்திரர்கிட்ட விசாரிக்கிறாராம் ஜனகர். இவாள்லாம் தசரத புத்திரால் இவா 2 பேருன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அந்த ஜனக மகாராஜா தன்னுடைய குமாரத்தியான சீதாதேவியினுடைய திருமணத்திற்கு யார் அந்த சிவதனுசு ஒன்று வச்சுருக்காராம், அதை யார் முறிக்கிறாளோ அவளுக்கு தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒரு இது வச்சுருக்காராம், கல்யாண சுல்கம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி திருமணத்துக்குன்னு ஒரு கட்டளை வச்சுருக்கார். அதனால் அந்த வில்லை இவாளுக்கு காமின்னாராம். சரின்னு காமிச்சாராம். எப்படி தூக்கின்னு வந்தாலாம் அந்த வில்ல, எந்த காரியம் கொடுத்தாலும் அப்படியே நொடியில் முடிக்கிறவா 5000 பேர் 5000 வீரர்கள் என்ன பண்ணலாம், கஷ்டப்பட்டு இழுத்துன்னு வந்தாலாம். 8 சக்கரம் பொறுத்திருந்து தான் அந்த பெட்டியில், அந்த வில் இருந்த பெட்டியில் 8 சக்கரம் இருந்து தான். 8 சக்கரங்கள் கொண்ட அந்த பெட்டியை 5000 வீரர்கள் இழுத்துன்னு வந்து வைக்கிறாளாம். வச்ச உடனே என்ன சொல்கிறாராம் விஸ்வாமித்ரர், ராமா தனு பஷ்ய, ராமா இந்த வில்ல பாருன்னாராம். ராமா இந்த வில்ல பாருன்னு வாய் சொல்லித்தான். விஸ்வாமித்திரருடைய கண்ணு என்ன செய்தி சொல்லித்தான், வில்லை எடுத்து முறிப்பாயாக, சீதையை நீ கைப்பிடிப்பாயாக அப்படின்னு கண்ணு சொல்லித்தான். லீலையா சதனுர்மத்தியே ஜக்ராக வச்சனான் முனேகே, லீலையா சதனுர்மத்தியே விளையாட்டா அப்படியே 5000 பேர் கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்த அந்த வில்லை என்ன பண்ணானா, விளையாட்டா அப்படியே அந்த வில்லோட இடைப்பக்கம் மத்தியத்தில் அப்படியே கையை வச்சானா ராமபிரான். உடனே வில் முறிந்து விட்டதாம். அத்யத்புதம் அச்சிந்தியம் ச, நான் இது வரைக்கும் நினச்சே பார்க்கலையே, இப்படி ஒரு காரியம் நடக்கும்னு. அத்யத்புதம் அச்சிந்தியம் ச நான் தர்க்கிதம் இதம் மயா, நான் ஊகிச்சு கூட பார்க்கலையே இந்த மாதிரி காரியம் நடக்கும்னு ஜனக மகாராஜர் அதிசயப்பட்டாராம் மாயனை. அடுத்தது ஆரண்ய காண்டத்தில் இந்த தண்டகாரண்ய ரிஷிகளுக்கெல்லாம் வாக்கு கொடுத்துட்டான் இல்லையா ராமபிரான், இந்த ராட்சசாலாம் நான் ஒழிப்பேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் வராத பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டானா. ராட்சசால் எத்தனை பேர், 2 பேர் இல்லையா, 14000 ராட்சசால் வந்தாலாம் ராமனை எதிர்த்து. இளைய பெருமாளை சீதாதேவிக்கு துணையாக வச்சுட்டானா, நீ மன்னியை பார்த்துக்கோ, நான் தனியாகவே பார்த்துக்கிறேன் இவாளெல்லாம் சொல்லிட்டாளாம். இந்த தண்டகாரண்ய ரிஷிகள்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாளாம், இந்த ராமன் இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான், அந்த பக்கம் 14000 பேர் ராட்சசாலாக இருக்காளே, அதுவும் ஏகச்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி, எப்படி சண்டை போட போகிறானோ தெரியலையே ராமா, உனக்கு சுகுமாரமான திருமேனியாக இருக்கே, ஒத்தனா நிற்கிறையப்பா, 14000 ராட்சசால் எத்த பக்கம் நிற்கிறாளே, என்ன பண்ண போறியோன்னு அப்படியே பதபதச்சு நிற்கிறாளாம். அப்போ என்ன ஆச்சா, ஒரே சமயத்தில் ராட்சசாலில் நிறைய பேர் விழுந்து கிடக்காலாம், சில பேர் விழுந்து கொண்டுன்னு இருக்கிறார்கள், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ன்னு இருக்கா இல்லையா, விழுந்துன்னு இருக்காலாம். ரொம்ப அடிபட்டவா ஒரு பக்கம் கிடக்காலாம், மரணமானவா செத்தே போயிட்டவாள்லாம் இருக்காலாம். இப்படியெல்லாம் ஒரே சமயத்தில் நடக்கிறது தான்.
இப்படிப்பட்ட காட்சிகளால் யுத்தகலம் நிரப்பப்பட்டதுன்றார் வால்மீகி. யுகபத்னா சைமல்டேனியஸ்லி, ஒரே டயத்தில் ஒரே சமயத்தில் யுகபத் பதமானைச்ச யுகபச்ச கதைர்பிருஷம் யுகபத் பதிதச்சைவ விகீர்ணா வசுதா பவத் யுகபத் பதமானைச்ச யுகபச்ச கதைர்பிருஷம் யுகபத் பதிதச்சைவ விகீர்ணா வசுதா பவத். ஆயிரக்கணக்கான பானங்கள் கிளம்புறதான். தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் அசகாய சூரா அனபாய சாகசா. அப்படி இருந்துதான் அந்த யுத்தகலம். அப்படி 14,000 ராட்சசாலையும் தாம் ஒத்தனாகவே முடித்தானாம் ராமன் மாயனை. அடுத்தது ஆரண்ய காண்டத்தில் ஜடாயு மோட்சம். ஜடாயு மோட்சம் எப்படி கொடுத்தாராம்? ஜடாயு மோட்சம் ராவணன் சீத்தையை கவர்ந்துட்டு போகும்போது ஜடாயு மகாராஜர் தான் அதை பார்த்தாராம். ராவணனோட தன்னால் முடிஞ்ச வரைக்கும் சண்டை போட்டாராம். அந்த ரெக்கைகளெல்லாம் அப்படியே வெட்டி வீழ்த்திட்டு போயிட்டானா ராவணன். குற்றுயிரும் குலையுருமாக கடக்கார் ஜடாயு. சீதா பிராட்டியை தேடிண்டு ராமலக்ஷ்மணா வரும்பொழுது ஜடாயுட்டேந்து விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறா. ராமா, சீதை வெகு விரைவில் உனக்கு திருப்பி கிடைப்பால், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சான், ஜடாயு உயிரை விட்டுடுத்தான். ரொம்ப வருத்தப்பட்டாராம் பெருமாள். எனக்காக என்னுடைய தசரதர் மாதிரி, என்னுடைய அப்பா மாதிரி சீதா தேவியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ இவருக்கு என்னால் இப்படி ஒரு கதி ஆயிடுத்தே. லக்ஷ்மணா, போய் சந்தனக்கட்டையெல்லாம் கொண்டு வா, நானே இவருக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னானா எம்பெருமான். பூதானம் பண்ணவா, புறமுதுகு காட்டாமல் போரில் சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சவா, இவாள்லாம் எப்படிப்பட்ட நிலையை சென்று அடைவார்களோ, எப்படிப்பட்ட புண்ணிய லோகத்துக்கு போவாளோ, அப்படிப்பட்ட புண்ணிய லோகத்துக்கு என்னுடைய ஆணையினால் இவர் சென்று அடைவார். அபராவர்த்தினாம் யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சம் அனுஜ்ஞாதோ கச்ச லோகான் அனுத்தமான். மயாத்வம் சம் அனுஜ்ஞாதோ, என்னுடைய ஆணைப்படி கச்ச லோகான் அனுத்தமான். போட்டுண்ட வேஷம் என்ன? ஆத்மானம் மானுஷம் மன்னி. நான் மனுஷனாதான், நான் ராமன் தசரத குமாரன் சொன்னவன் என்ன சொன்னார் இப்போ? என்னுடைய ஆணைப்படி இவர் புண்ணிய லோகத்தை சென்று அடைவார், கச்ச லோகான் அனுத்தமான் அப்படின்னு சொன்னானே மாயனை. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ மகாராஜாக்கு வாலி வதத்தை நான் பண்ணுறேன், நீ கவலைப்படாதன்னு எம்பெருமான் சொன்னாலும் கொஞ்சம் அவருடைய வீரத்தில் சந்தேகம் இருந்துதான். ஏன்னா சுகுமாரமான திருமேனியாக இருக்கே, வாலி பெரிய வீரனாச்சே அப்படின்னு வாலியை பற்றி சொல்கிறானா சுக்ரீவர் மகாராஜா. ராமபிரானே, வாலியை பற்றி உங்களுக்கு தெரியாது, என்னுடைய தமையனாரை பற்றி. 1000 யானை பலம் கொண்ட ராட்சச ஒருத்தன் இருந்தான் துந்துபின்னு. அவனை ரத்தம் கக்க வச்சவர். அவன் ரத்தம் கக்கி மாண்டு போனவனை என்ன பண்ணான்னு தெரியுமோ எங்கள் அண்ணா? 2 கையால் அவனை அப்படியே அலாக்கா உயர தூக்கி 1 யோஜனை தூரத்துக்கு விட்டடிச்சான் தெரியுமோ அப்படின்னு சொன்னவொடனே பெருமாள் சிரிச்சுட்டாராம். அப்படியா அப்படின்னு என்ன பண்ணாராம்? ராகவோ துந்துபேக்காயம் பாதாங்குஷ்டேன லீலையா தோலயித்வா மகாபாகு சிக்ஷேப தசயோஜனம். ராகவோ துந்துபேக்காயம் பாதாங்குஷ்டேன லீலையா. ஒன்றுமே சொல்லலையாம் பெருமாள். லேசாக சிரிச்சுட்டாராம். தன்னுடைய இடது திருவடியோட கட்டை விரலால் அப்படியே அந்த துந்துபியோட சடலம் அங்கே கடந்துதான். அதை காமிச்சு தான் இவ்வளோ கதையும் சொல்லிகிட்டு இருக்கார் சுக்ரீவர் மகாராஜா. அப்படியே இடது திருவடி கட்டை விரலால் அப்படியே அதை எத்தினாராம். அப்படியே இந்த துந்துபியோட சடலம் எங்கே போய் விழுந்துதான்? தசயோஜனை 10 யோஜனை தூரத்தில் போய் விழுந்துதான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு இப்படி எம்பெருமான் ராமனுடைய மாய சேஷ்டிதங்கள் எப்படியெல்லாம் அற்புதமான காரியங்கள் பண்ணான்னு அனுபவித்தோம். அடுத்தது தாயை குடல் விளக்கம் செய்தான். என்ன பண்ணினானாம்? இந்த விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணால யாக சம்ரட்சத்துக்காக கூட்டின்னு வரார் இல்லையா? ராத்திரி ஆயிடுத்து. ராஜகுமாரால் என்ன பண்ணுறாராம்? சரையூ நதிக்கரையில் ஒரு புல்வெளியில் படுக்க வைக்கிறாராம். கார்த்தால் எழுந்து ராமனை எழுப்பலான்னு வரார். லக்ஷ்மணனை காணுமா.
அவன்தான் படுக்கையாச்சு. அந்த படுக்கை மேலே சயனிச்சின்னு இருக்காராம், பரமனா சயனிச்சின்னு இருக்கான். அந்த சயன திருக்கோலத்தை பார்த்தாராம். பார்த்த உடனே என்ன நினச்சிட்டாராம், பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டினார் மகரிஷி கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யா சுப்ரஜா ராமா, இந்த காட்சியை தினைக்கும் பார்த்துட்டு இருக்காளே, நித்தியம் அனுபவிக்கிறாளே. இப்படிப்பட்ட பெருமாளை வயத்தில் சுமந்திருக்காளே. பெற்ற வயிறுக்கு பட்டம் கட்டினார் மகரிஷி, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் ராமபிரான். எப்படிப்பட்ட அதனால தான் என்ன பண்ணாலாம், கௌசல்யா ராமபிரான பயத்தில் சுமந்துட்டு இருக்கும்போது எப்படி இருந்துதான் அவளுடைய திருமுகம் பார்த்தா அப்படியே சூரிய வெளிச்சம் இது எப்படி இருக்குமோ, நேராக சூரியனை கிட்டக்க போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் கௌசல்யா தேவியினுடைய திருமுகம். அவ்வளோ அழகாக இருந்துதான். கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அமித தேஜசா அப்படி ஒரு தேஜஸாக இருந்துதான் அவளுடைய திருமுகம். அடுத்த வார்த்தை தூயோமாய் வந்து விபீஷணனை ராவணன் பார்த்தா மந்திராலோசனை நடந்துருந்தது. சீதா தேவியை திருப்பி கொடுத்துரு, நீ வந்து ராமபிரானுடைய பத்தினியை இங்கே நீ கவர்ந்து வச்சுட்டு இருக்கிறது சரியில்லைன்னு எவ்வளவோ அறிவுரை சொன்னான் விபீஷணன். உடனே ராவணன் என்ன சொன்னானா, நீ எத்தனை தடவை கேட்டாலும் இதே மாதிரி தான் யோஜனையை சொல்கிற. நீ குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பு குலபாம்சனம் வெளியில் போன்னு சொன்னானான். உடனே கிளம்பிட்டாராம். எப்படி கிளம்பினாராம், ஆ ஜகாம முகூர்த்தேன எத்திர ராமக்ஷலக்ஷ்மணக, ராமலக்ஷ்மணால் இருந்த இடத்துக்கு வெகு விரைவில் போனான் அப்படிங்கிறார் வால்மீகி. போனான்ற பதம் இல்லை இங்கே. ஆ ஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷணக, ஆஜகாம வந்தான், எங்கே வரணுமோ வர வேண்டிய இடத்திற்கு வந்தான். இலங்கையிலேருந்து எம்பெருமான்கிட்ட போனான், கடற்கரைக்கு போனான் தானே சொல்லணும், கிளம்பினோன்னா வந்தான் பதம் போட்டாரான். எதுக்கு வந்தான்னா, ராமனுடைய சம்பந்தம் வேணுமே, அந்த தூய்மை தான் வேணும். சரி வந்தானே, சமுத்திரத்தை தாண்டி தானே வந்தான் விபீஷணன். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிருக்கான். ஒரு முழுக்கு போட்டுட்டு போகக்கூடாதோ ராமபிரானுடைய திருவடியில் பற்றுவதற்கு? இல்லையா, எது சுத்தம்னு நினச்சானா, தூய்மைன்றது என்னவா, ராம சம்பந்தம்தான் தூய்மை, அவனுடைய திருவடியை போய் அடைவது தான் தூய்மை, ஒரு முழுக்கிட்டான் இல்லை அப்படின்னு பெரியவாள்லாம் சாதிப்பான். அதனால் எங்கே போனானா, அங்கு உத்தைக்கு நாம் யோக்கியரோ அயோக்கியரோ என்று பாராதே இருந்தபடியே வருகைக்கு மேல் ஒரு சுத்தி தேட வேண்டாதவராயிற்றே விபீஷணன் சுத்தம் வேத்தி விபீஷணம் தூயோமாய் வந்து. அப்படி எம்பெருமானுடைய சம்பந்தம் தான் தனக்கு தூய்மை நினச்சானே விபீஷணாழ்வான். அதனால் வந்தான்னு படம் போட்டார், வரவேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தான்னு பதம் போட்டார் வால்மீகி. இப்படி 5ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 6ஆம் பாசுரத்தையும் ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகங்களை கொண்டு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.